என்ன நீ அத என்ன தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்க? பைய தாங்கி பிடிச்சி எப்படியா மைக்கு கொண்டு வந்துருங்க. மைக்கை பிடிச்சிக்கிறங்க. ஆமாண்ணே, இப்படி கையில பிடிச்சிருங்க. திருச்செந்தூர் முருகா, கடல் ஓரத்துல நீ பொழந்தது போதும் போகட்டு. ஆமா, எனக்கு குருசாமி சரியில்லை போ. ஆமா, முட்டா பைய குருசாமியை நம்பி நான் மாலை விட்டாதான் பெரிய கஷ்டமா இருக்கு. தேவையில்லாம என்கிட்ட அனாவசியமா பேச்சுவார்த்தை வச்சுக்காத. குடியாரன்ட்டு நான் மாலை ஓட்டிருக்கேன். பார்த்து பார்த்து நம்ம சாமான தெளிறாம நடிப்பு திலகமே தப்பி தவறி இங்க பெட்டியில தூத்திராம வேஸ்டா போயிடாம. ஒன்லி இன்கம். ஐயோ நீங்க அங்க குடியாங்க நாயே போயாங்க. மாலை ஓட்டிருக்கே குடிச்சிட்டு அற போத நாயே. நான் மாலை ஓட்டானே முருகா. போதும், கடல் ஓரத்துல நான் நின்றது போதும் போ. ஐ அம் வெரி சாரி. ஏய் சாரி. தப்பா நினைச்சீங்க. வேற யாரும் இல்ல, பப்பு நிறைய உங்க வீட்டு புள்ள. என்னையா உங்க வீட்டு புள்ள? அதான் ஒரு தடவை வாழ்த்தி பேசினாரா பப்புன்னு அறியறேன். அதான் குடிச்சிட்டீங்களே, குடிச்சது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தப்பா நினைச்சீங்க. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளை இங்கதான் வந்து பிடிப்பீங்களா? அம்மா இங்கதான் பிடிச்சி தூக்குவீங்களா? மனசு சரியில்லைன்னா என் மனசுல ஏன் கை வச்சு பேசுற? உனக்கு மனசு சரியில்லைனா லவ் மேட்ரு. லவ் மேட்ரா? எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. காதல் தோல்வி. காதல் தோல்வியா? ஐயோ ஏயா இதுக்கு போய் அழுகலாமா? காதல் தோல்விக்கலாம் ஏயா அழுகுற? ஒரு ஆம்பளை அழுக கூடாதியா? என்னையா நீ? ஏய் மாலை ஓட்டிருக்கேன். ஏ ஒரு ஆம்பளை மீச வச்ச ஆம்பளை அழக்கூடாதியா? இப்படி அழுகிறது பாதி மீசையை தொடச்சு விட்டேன். அவளை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். ஏ லவ் பண்ணீங்களா? என்னங்க சொல்றீங்க? அவ காலில் விழுந்து கதர்னு. இங்க நீ இல்லைன்னா செத்துருவேன். ஐய உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அந்த பொண்ணுதான் பிரச்சனையா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் போய் கூட்டிட்டு வரேங்க. வேன் எடுப்பா அண்ணே, சுரேஷனே வேன் எடுப்பா, நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். ஏன் போகாதீங்க? ஊர் தலைவர் சொல்லி அவ கேட்க மாட்டேன். ஏங்க அவங்க அம்மா அப்பா எதுவும் பிரச்சனை பண்றாளா? அவங்க எல்லாம் என்னை மருமகனே மருமகனேன்னு உசுர விடுறாங்க. அவங்க அண்ணன் தம்பி ஏதாவது பிரச்சனை பண்றாளா? ஐயோ அவங்க மச்சான் மச்சான்னு எங்க காலை சுத்தியே தெரியும். தாய் மாமா எதுவும் பிரச்சனை பண்றாளா? அவன் செத்து போனான் நாய் மாமே. வேற சித்தப்பா பெரியப்பா ஏதாவது குடும்பத்துல யாருமே எது பங்காளி வீடு எது யாரும் பிரச்சனை வேற இவதான் பிரச்சனை. இது என்னையா பிரச்சனை உனக்கு? என் கண்ணீரால அவ பாதத்தை கழுவுனே தெரியுமா? ஏன் அதான் பாட்டுக்கிறா ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. என்னன்னு? நீ 1000 சொன்னாலும் சரி நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன், உன் கூட வரமாட்டேங்கிறா. முத காதலே கள்ள காதலா? காதல்ல கள்ளக்காதல்னா நொல்ல காதல். நம்ம மனசு பிடிச்சிருந்தா அது என்ன நமக்கு மனசு காதல் என்பது பொது உடுவும். நீ உடமைய போட்டு இது பண்ணது போ அங்கிட்டு. ஏற்கனவே அடித முன்னாடியே போய் காதல் பண்ணிவிட்டு இவர் என்ன பேசுறாரு பேச்சு? தப்பா நினைச்சுக்கிறீங்க. நான் தண்ணி சாப்பிட்டுருக்கேன். நாடகம் தெளிவா இருக்கும். அது எப்படி நாடகம் தெளிவா இருக்கும்? இப்படி குடிச்சிட்டு கிடந்தீங்கன்னா நான் கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். ஐயோ 3:45 எனக்கு ஒரு கிங் லூயிஸ் ஒரு பவண்டா வாங்கிட்டு என்னை உசு. கிங்லீஷ் சரியா? என்னையா அப்படி நட்டுவா காலி மாதிரி காலை தூக்குன ஒடியா கிடக்குற? உனக்கு என்னையா பிரச்சனை? எந்திரியா போல அந்த பிள்ளைக்கு வயிற்றுச்சேன். என்னது? நான் அந்த பிள்ளை மாதிரியே படுக்கிறேன். காலை ஓடிச்சு புரிவேன். நொண்டி குதுற. சுமாரியா எந்திரியா போல. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்னைய போய் எந்திரி எந்திரி எந்திரிச்சாட்டா வருவேன்ல. சும்மா ஓட்டு வெடியா அதுல வச்சாலும் எந்திரியா போல. கையை பிடிச்சி என்னது? ஹெல்ப் பண்ணுமா கையை பிடிச்சி தூக்கி விடுமா. எங்க நீங்க தூக்கி விடு. போயாம கட்டி பிடிச்சிடு.
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பொண்ணாட போத்து. ஏய் வேணாம் போதும். பொன்னாடை அந்த கிராமத்தவர்களுக்கு வில்லோ குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கண்ட வணக்கம். ஏய் பொன்னாடை அவர் போத்துனா சரி, நீ ஏன் உன் கையில எடுத்து போத்தி விட்டுக்கிட்டு இருக்க? என்கிட்ட இருக்கிறத போட முடியும். உன்னை பொன்னாடை போத்த சொன்னாளா? அவங்கள மட்டும் போத்து சொன்னா. ஏன்னா டான்சர் ராணிக்கு எனக்கு பொன்னாடை போத்துறாங்க, நீ எதுக்கு உன்னோட கையில எடுத்து போத்திக்கிட்டு இருக்க? நானும் டான்ஸ் ராணிக்கு திருச்செந்தூரின் கடல். அளவுதான். அப்புறம் அவ எடுத்துக்கிட்டு வாயில குத்தி பிரிவேன் பாத்துக்க. அது நல்லா தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? என்னைய போடா வாடா புட்டக்கண்ணா என்ன வேணா பேசு. குடியாரன்னா அப்புறம் குடியாரன் கொஞ்சமா அறிவு சூடு சோன மான வெக்க ரோஜா இதா இருக்கா? சோத்த திங்க சோத்த விட்டு சுண்ணா பத்திக்கிறேன். ஆற போத நாய குடியார நாய. இப்ப நீ டவுசர் இல்லாம தான் போற பாரு. குடியாரன் குடியாரன்னு பேசுறியே, குடிச்சு பார். அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். என்ன உன் கூட வந்தா என்னையும் குடிக்க பழக போலயே. காலங்காத்தால வெறும் வயிற்றுல அதை ஊத்திக்கிட்டு உள்ள இறக்குறதுக்குள்ள நாங்க வர்ற பாடு இருக்கு. ஐயோ, நம்பர் 1ன்னு ஒரு சரக்கு போட்டிருக்கேன், வீரன் ஒண்ணு போட்டிருக்கேன். மூடியை திறந்தா 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வீசுது. கிட்ட கொண்டு போனா குடல் குறவலைக்கு வந்துட்டு குண்டியை நோக்கி டிராவல் பண்ணுது. இதெல்லாம் மீறி எப்பயுமே மண்டையெல்லாம் மூந்து வாத்தி எதையெல்லாம் நக்கி பார்த்து அதை குடிக்கிறதுக்குள்ள நாங்க படுற. எதுக்கு அதெல்லாம் நக்கி குடி நீ குடிக்கிறேன்ற? குடிப்பேன். ஏ குடிக்க கூட குடிச்ச குடல் எல்லாம் வெந்து வருவே, செத்து போயிருவையா? ஏய் தத்துவா 991 குறிச்சுக்கிருக்க. குடிச்சா செத்து போயிடுவாங்களா? அம்மா குடிச்சா செத்து போயிருவாங்கல்ல. குடிக்காதவன் போற கல்போடு காலம் வாழ்றானாக்கு 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறேன் முண்டை பையன். இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே கழுத. என்ன தகுத்த போறேன்னு கேட்கிறேன் நான். இங்கயா அப்படி சொல்லாதயா. குடிக்காம இருந்தா குடும்பத்தை காப்பாத்தலாம், நம்ம கூட உள்ளவங்களை எல்லாம் காப்பாத்தலாம், அக்கா தங்கச்சி எல்லாம் பாத்துக்கலாம். என்னையா பேசுற? இப்படி குடிச்சு இப்படி அடிப்பாயசுல போறதுக்காயா? குடும்பம் நடுத்தருக்கு வந்துருமியா? நான் செத்து போனதுக்கு அப்புறம் முழிச்சு பாத்துக்கிட்டா இருக்கேன். நடுத்தருவில் நிக்கிறாங்களா இல்ல ஓரமா நிக்கிறாங்களா? போறாங்க மயிர் நமக்கு அவசியமா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஒன்னு சொல்றேங்கள். என்ன? எங்களை நம்பித்தான் அந்த நாடே இருக்கு. ஏன்னா உன்னை நம்பி நாடே இருக்கா? கவர்மெண்ட்டுக்கு வருமானமே எங்களை மாதிரி குடியாரங்க. நாங்க இல்லைன்னா அரசாங்கம் எப்படி செயல்படும் கேக்குறேன். என்ன செயல்படுது? எவ்வளவு வருமானத்தை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்கேயா நீ கொடுத்துக்கிட்டு இருக்க? கடையில தான். உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது? எங்களை மாதிரி புண்ணியவான்களை அங்க கொண்டே கொடுக்கறது. கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு பணம் வருதுயா, ஃப்ரீ பஸ். அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதே நாங்க தான். அதை தெரிஞ்சுக்க. அசால்ட்டா பேசுற. குடியாரன் குடியாரன் அப்புறம் இந்த அரசாங்கம் இங்க குடியாரனுக்காக என்ன செஞ்சிருக்கு நான் கேட்கிறேன். ஏன் என்ன செய்யல? பொம்பளை ஆளுக்கு தான் செய்யறாங்க. மாசமா இருக்கவளுக்கு 25000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீ செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறாங்களா இல்லையா? அதை நானா வாங்கி திங்க போறேன், நீ தானே வாங்கி உட்காந்துக்க போற. நீ மாசமானா உனக்கு 25000 கொடுக்குறானே, மாசமாக்கணும் எங்களுக்கு எவனாவது 1 ரூபாயாவது கொடுக்குறாங்களா? விழுந்தடிச்சு வேலை பார்க்கறவங்க நம்ம. சும்மா கிடக்கிற நாய்க்கு 25000 எதுக்குன்னு? குடிச்சா எப்படி விழுந்தடிச்சு நீ வேலை வைப்பேன்னு நான் கேட்கிறேன். பாப்பேன். எப்படி பாப்பேன்? அதான் பொழந்துக்கிட்டு கிடக்குறிய. போயிடு ஸ்டார் மணி, உன்னால வர்றதெல்லாம். ஐ லவ் யூ மச்சான். ததா நீ அந்த மாத்திரை லட்சராதரா ஏற்கனவே ஆஞ்சியா பண்ணிருக்க, செத்து போவ. நெஞ்ச கொண்டு வந்து குப்புன்னு அடைச்சுக்கிறேன். நீ அப்புறம் அங்க வேலை ஆக்க முடியாது. தேவையா அதெல்லாம் உனக்கு சொல்றதுக்கு வேண்டாம். அப்படி நம்பி இறங்கிறாத. நல்ல பந்தயத்தில் ஓடுற மாட்டுக்கு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் கொடுத்தோம்னா ஜம்முன்னு ஓடும். கிழட்டு மாட்டுக்கு கொடுத்தோம்னா வகுத்தாலையா போகுமே தவிர. அப்புறம் மாத்திரையை கொடுத்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேலை செய்யாது. எச்சரிக்கிறேன் உன்னைய. நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கத்தை. என்ன கேட்கிற? விவசாயிகளுக்காக கூட்டுறவு வங்கின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. கடனை பூரா தள்ளுபடி பண்றாங்க. எங்க குடியாரிங்க கடனை யாரா தள்ளுபடி பண்றது? ஆளாளுக்கு கட்டிங்கா கடன் வாங்கி வச்சிருக்கேன். நான் என்னைக்கு அடைக்க? அதுக்காகத்தான் நானே ஒரு சுய திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். என்ன திட்டம்? குடியார்களுக்காக குவார்டர் வங்கி என்று ஒரு வங்கி ஆரம்பிக்க போறேன். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. ஓகே தலைவா. ஓகே தலைவா. விவசாயிகளுக்காக கூட்டுறவு வங்கி, குடியார்களுக்காக குவார்டர் வங்கி. இனிமேல் யாரும் 12 மணிக்கு திறப்பாக, ராத்திரி 10 மணிக்கு அடப்பாகன்னு பயப்பட வேண்டாம். 24 hour சர்வீஸ், 24 மணி நேரம் செயல்படும். எல்லா ஊர்களையும் மூளைக்கு ஒவ்வொரு ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்குவேன். இறக்கி ஒவ்வொரு குடியாரனுக்கு ஒரு அட்டையை கொடுத்துருவேன். கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி. எவனையும் கேட்கணும் வேணாம். குடிக்கிறோம்னா வெறுவன்னு போகணும். அந்த கார்டு அப்படி உள்ள தள்ளணும்.
தள்ளுன்னு ஸ்க்ரீனில் கேட்கும். என்னன்னு? ஓட்டியா, மெக்டோலா, பிரிகேட்ஸா, நெப்போலியனா, கிங்லூஸா, மார்போய்ஸா என்ன வேணும்னு கேட்கும். இவன் படித்து பார்த்துட்டு அதுக்கு நேரம் டச் பண்ணும். டச் ஸ்க்ரீன். ஓ இல்லை, நான் தேன சரக்கே இல்லையே. அந்த சரக்கு கிட்ட வந்து அது வரும். இப்போ படிக்க தெரிஞ்சவன் அதை படித்து பார்த்துட்டு டச் பண்ணிடுவேன். சரி, ஓகே. படிப்பறிவில் என்ன செய்வேன்? என்ன வேணும்? நான் கதை கொண்டிக்க முடியுமா? அவனுக்காகத்தான் வாய்ஸ் மெசேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி? கார்டை உள்ள விட்டுன்னு கேட்கும். 145 ரூபா சிறக்கா, 195 ரூபா சிறக்கா, 255 ரூபா சிறக்கா அப்படிங்க. இவன் சொல்லணும் 195 அப்படின்னு சொல்லணும். சொன்னா அடுத்து அது கேட்கும். கட்டிங்கா, கோட்டரா, 2 அவுன்ஸா அப்படின்னு. இவன் சொல்லணும் கட்டிங்கு அப்படின்னு சொல்லணும். அவன் கப்பை வச்சுன்னு தொடர்ந்து ஒழுகும். அப்படி பிடிச்சிக்கணும். எடுத்து பக்கத்தில் ஒரு குழாய் இருக்கு, அங்கே வச்சு இன்னொரு பட்டன் அப்படி டச் பண்ணணும். அது கேட்கும். என்னன்னு? பச்சை தண்ணியா, பவுண்டோவா, செவனப்பா அப்படின்னு கேட்கும். மிக்சிங். இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும். அவனை தொடர்ந்து ஒழுகும். அப்படியே எடுத்து கடை 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 இழுத்துட்டு கீழே ஒரு பட்டன் நமக்கணும். அது எதுக்கு? ஊறுகாயை புதக்கணும் இப்படி தள்ளும். அப்படியே வளைச்சோம் அளவுக்கு ஒரு நக்கு நக்கி நம்ம வாரு போயிட்டே இருக்கலாம். நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தை அமலாக்குகிறேன். குடியார நாய் ஆட்சிக்கு வந்து இவர் திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற போறாரு. பாயகிட்டே. ஆமா, அசிங்கமா பேசாத. அசிங்கமா பேச கொஞ்சமாவது குடியாரனுக்கு மரியாதை இருக்கா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நான் கேட்கிறேன், இந்த நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதையா, படிச்சவனுக்கு மரியாதையா? படிச்சாளுக்கு தான் மரியாதை. ஏய், நீ என்ன சிரிப்பு? நீ என்ன படிச்சிருக்க? 8வது வரையும் படிச்சிருக்க. 8வது படிச்சிருக்கியா? சரி, நீ ஏத்தா பிள்ளைகளை கூப்பிடவா? டேய், அம்மா கூப்பிடுற பாரு. யார் அம்மான்னு தெரியடா, திரும்பி பாருங்கடா. கிளம்புங்க. இந்த அம்மாச்சி கூப்பிடு வர்றா. உன்னையத்தானதாயி போயிட்டா 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 போய் தூங்கு தூங்கு. என்ன ஆளுகளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன்? நானே ஆளு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் கிளம்பிச்சான். யாருப்பா? பேர் என்ன? டே ரவி யாரா? எந்திர கிளம்புட. காலகாலத்தில் கிளம்புங்களா? அறப்போத நாயே, நாடா பக்கம் வந்திருக்க ஆளுகளை எல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. வீட்டுல இருந்து கூப்பிடா, அப்புறம் புள்ள பிடிக்கிறேன்னு சொல்லவானே. ஏய், இங்கேயா சும்மா உட்காந்து நாடா. டேய் ரவி, நீ போகாத, உட்காரா. டேய், அப்பதான் கூப்பிடுறது போடா. அப்பதான் கூப்பிட்டா நீ போக கூடாது, உட்காரா. நல்லது சொல்லி கொடுப்படி. அப்பதான் கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு. ஏய், நன்னைக்கு தான் நாடா பாக்குறாங்க, அவங்கள ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்க நீ? நான் உன்னை கேட்கிறேன், என்ன? நீ 8வது படிச்சிருக்கீல? ஆமா. இப்போ நீ 8வது படிச்சுங்கிற விஷயத்தை இப்படி எல்லாரும் எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க? நான் சொன்னனால தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லலைன்னா இருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா நான் குடியாருன்னு சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியும். தெரியுதா? உன்னை மாதிரி படிச்சவங்க ரோட்ல வந்தா அறப்பாடி லாரிக்காரை கொண்டு வந்து அனுப்பேன். வீட்டுல சொல்லிட்டு போட்டேன். என்னை மாதிரி போதக்கிராக்கிய பார்த்தான்னா 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டி நிறுத்திக்கிடுவேன். இறங்கி வந்து தலைவா வணக்கம், என் வண்டி தானா கிடைச்சது, நேற்று தான் எப்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன், வா தலைவான்னு கூட்டி கொண்டே குட்டி பாத்திரம் உட்கார வச்சு கட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் வண்டியவே எடுப்பேன். இப்ப சொல்லு, படிச்சவனுக்கு மரியாதையா, குடிச்சவனுக்கு மரியாதை? படிச்சாலுக்கு தான் மரியாதை. போயாங்க. ஆமா. ஏய், இங்கயா தொட்டு பேசாதயா, போலீஸ்காரங்க கூட புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா, போலீஸ்காரங்க புடிச்சு கொடுத்துருவியா? புடிச்சு கொடுத்துருவேன். என்னையவா? காவல்துறை புடிச்சு கொடு, புடிச்சு கொடு, புடிச்சு கொடுப்பேன். புடிச்சு கொடுப்பேன். புடிச்சு கொடு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணும், ஐஜி ஆபீஸ்ல கூட உண்டு ஒப்பட. என் மேல கை வைக்க சொல்லு. ஏன்? டிஐஜியா இருக்கட்டும், ஐஜியா இருக்கட்டும், என் மேல விரல் பட சொல்லு பாப்பா. ஏ, அடிச்சு உரிச்சு தலையில தொங்க விட்டுருவாயா? தொட மாட்டாங்க. ஏன் தொட மாட்டாங்க? அவங்களுக்கு தெரியும். என்னன்னு? குடியார நாயை அடிச்சா செத்துக்கிட்டு போயிருவியா, கொலைகேஸ் ஆகி போயிடும். இந்த நாய் எதுக்கு அடிக்கணும்னா, ஏட்டையா சீப்பில் ஏற்றி அவனை கொண்டு வீட்டில் இறக்கி விட்டுவாங்கன்னு கொண்டு வந்து விட்டுருவாங்க. போதை தெரிஞ்சவனே அடிப்பாங்கல்ல, அதுக்காகத்தானே தெளிய ஊத்துறது. நாங்க தெரிஞ்சாத்தானே அடிப்பாங்க. பைத்தியம் பைத்தியம், என் கேரக்டரையே புரிஞ்சுக்கோ. ஏய், எடியா கையா முதல்ல. நான் மாலை ஓட்டல இருந்தா அதிகமா தொட்டு பேசிக்கிறேன். போய் அங்கிட்டு போல. ஏய் முருகா, ஏய் நான் சொல்றேன், குடியாரா சொல்லு. நான் கேட்கிறேன், இவ்வளவு வாய் பேசுறீல்ல, இவ்வளவு வாய் பேசுறீல்ல. குடிகாரனை ஏன் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன் அடிக்கக்கூடாது, ஏன் திட்டக்கூடாது? குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணும். எப்படி? குழந்தைய மாதிரி தான் குடியாரன். குழந்தைங்க எப்படி மொட்டை குண்டியா தெரியுதோ, நாங்களும் குடிச்சு போட்டு குண்டி வெட்டி இல்லாமல் தெரியும். அப்போ நீங்கள் குழந்தைய எப்படி தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுவீங்களோ, அது மாதிரி எங்களையும் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம். அதை விட்டு அடிக்கிறது திட்டு இந்த வேலை இருக்கப்படாது, தெரியுதா? ராசுக்கள். இந்த மாதிரி வாங்க முருகா, முருகா எக்ஸ்கியூஸ் முருகா, அந்த சுத்தியில் எடுங்க. வேண்டாம் முருகா. ஆணி அடிக்கணுமா? இப்போ அடிக்கிற அடியோட ஆணி தெரிஞ்சிடும். அப்படி சொல்லலாம் முருகா. இருக்கட்டும், சாமி அசிங்கம் பேச விடாது. சரி ஓகே முருகா. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன்.
முருகன் மாம்பழத்துக்காக கோச்சிட்டு போனதா கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியில் முருகன் மாம்பழம் விற்கவே வந்துட்டாப்லையா? என்னடா முருகனுக்கு வந்த சோதனை? சிறுநீர் இருக்கு. சிறுநீர் மருந்து இருக்கா? எங்கயா மூத்திரத்துல மருந்து இருக்கு? திருநீரில் மருந்து இருக்கு. ஏ போத நான் ஏன் செவனே இரு அடிச்சு புரிய அடிச்சு மாம்பழம் வைக்கிறது மாம்பழத்தை சும்மா நீ தொங்கி விளையாடுறதுக்கு ரப்பர் பந்து நினைச்சியா? கை தெரியுதா? என்ன இருக்கு விளையாடுறது? 6 மணிக்கு தாண்டா வீட்டுக்கு போறேன். நீ முத வண்டிக்கே ஏற்றி விட்டுருக்க. இதை விட்டு ஐயாக்களா நல்லா இருப்பிய. ஒன்னும் அப்படி போக வேண்டாங்கிறியா? இல்லைன்னா நான் நடந்தே ஊர் வர வேண்டாங்கிறியா? என்னடா செய்ய போறேன்? நானே இடம் தேடி பிடிக்கிறது கஷ்டம். அரோகரா அப்படியே தவி தவி சுரேஷ் பெட்டியில ஏறி உட்கார போறேன். அது சௌரியமா தானே இருக்கு. சௌரியமா இருக்கு. வேலையை முடிச்சிருவேன். முருகன் கற்பழிக்கப்பட்டாருன்னு பேப்பர்ல ஒரு இடத்துல நின்று ராக்கெட் இடம் மாதிரி குறுக்கு போச்சுடா. உங்க தாத்தா என்ன ஆகுது கதி? உனக்கு குத்தத்தில்ல, அதுக்கு ஏன் அடுத்தால குறை சொல்றேன்? உனக்கு தான் குத்தத்தில்ல. மைக்கு அங்கே இருக்கு. முருகனை கிட்டத்துல பாக்குறேன். முருகனை கிட்டத்துல பாக்குறீங்க? முருகா, என்ன முருகா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன தனியா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஆளில் என்ன அப்புறம் தனியாக தான் ஆடிட்டு கிடக்கும். சரி, அதை கட்டுங்க. இதை நான் கட்டணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். சொன்னா தான் அதை கட்டுவேன். நான் சொல்ல மாட்டேன்ல. நான் உங்களை மனசார விரும்புகிறேன். நான் விரும்பலை. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். நீங்கள் விரும்பினா தான் நான் வேட்டி கட்டி மானத்தோட அலையும். இல்லைன்னா இப்படியே தெரியுங்களா? நாய் கூட துரத்தாது, இருந்தா தானே துரத்த போகுது. ஐ லவ் யூ முருகா. நான் உங்களை லவ் பண்ணி தொலைகிறேன். தொலைகிறியா? லவ் பண்ணுறேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இந்த வேட்டியை கட்டி விடு. எனக்கு என் ட்ரெஸ்ஸே துவைக்க தெரியாது. இதை நீ கட்டி விட்டா தான் என்னை யார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போகிறோம் அவள் கையால் தான் முதல்ல வேட்டி கட்டுறது. ஏன் அந்த பழக்கம்? எங்கள் குல சம்பிரதாயம். வாங்க நான் சொல்லித்தரேன், சும்மா பயப்படாங்க.
முதல்ல நல்லா அகட்டுங்க எதை வேட்டி நல்லா விரிங்களே ஓட்ட தர்ற மாதிரி காட்டுங்க. நீங்க என்ன கண்ணாடி போட்டுக்கங்களே தெரியற மாதிரி காட்டணும்னா காலை போடணும்ல வாங்க ஹெல்ப் பண்ணுமா கேட்குறாருல்ல ப்ளீஸ் கொஞ்சம் பெட்டியோட கொளுத்திட்டு இதெல்லாம் ஒரு உதவி தானே. கொஞ்சம் லைட்டாக குனிறீங்களா? எதுக்கே என்னை குனிய சொல்ற காலை தூக்கி உள்ள விடணும்லம்மா. என்னம்மா நீ எடு சொன்னாலும் சண்டைக்காது. என்ன முருகா வாங்க முருகா காட்டுங்க. முருகனை தான் குனிய சொல்லியா? சரி சரி உள்ள விடுறேன் அங்கிட்டு வருது உள்ள விடுறேன் அங்கிட்டு வருதான்னு பாருங்க. வாய் வை வருதா பாருங்க பாருங்க வரல முருகா பாருங்க வந்துரு பாருங்க வரல இப்போ பாருங்க இவ்வளவு சிரமப்பட்டா பாக்குறது வந்துருச்சா? இப்போ பாருங்க அடுத்து இதையும் விடுற பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக குனிங்களா? என்ன எதுக்கு கீழே குனிய சொல்ற? அப்படி மேலே தூக்குங்க. லெஃப்ட்டுக்கா உள்ள போகணும் ரைட்டுக்கா உள்ள வந்து அப்படி தூக்கி சொல்லுங்க. உனக்கே ஒழுங்கா கட்டுக்கல காட்டுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதே தான் நான் கட்டுற நீ எங்க பாக்குற? சொருங்க முருகா. நல்லா 4 இன்ச்சு உள்ள முழங்கை வரைக்கும் போகணும். அப்படித்தான் வேட்டு நிற்கும். நல்லா சொல்லுங்க முருகா. என்ன முருகா? ஓ முருகா. சரி முருகா நானே சொல்லிக்கிறேன். நீங்க பாவடை அவருங்க முருகா. அடுத்து நான் கட்டி விடணும்ல. என் பாவடை அக்குறதுல நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஏதோ சாமி பூசாரிக்கு கிடைக்கிற காட்சி பக்தருக்கு கிடைக்கட்டும்லையா? சரி வேணாம் உங்க குடும்பத்தில் இந்த பழக்கம் இல்ல. ரைட் ஓகே. நான் உங்க எப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிருக்க தெரியுமா? எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லட்டா? உறங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா ஆடி வரும் மன்னக்கு உறங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா உறங்கட்டு ரசாவே ஓவரா பேசுது ஏ ரோசாவே சாப்பாடு இருக்கையிலே பசி ஆடி வரும் மன்னக்கு ஆடி வரும் முருகா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் முருகா. கல்யாணமா? நீங்க இப்ப மாலை ஓட்டிருக்கீங்க. ஆமா.
நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்த உடனே ஆ. நம்ம கல்யாணம். ஏங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தோடனே எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? ஏன் அதுக்கப்புறம் நான் வந்து சதுரேரிக்கு மாலை போடலாம்னு ஐடியாவில் இருக்கேன் மாசியில். சதுரேரியா? சரி, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. கிணத்து தண்ணியை வெள்ளமாக கொண்டு வர போது நீங்கள் சதுரகிரி போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்தோடனே பங்குனியில் வந்து ஆத்தா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நான் காப்பு கட்டணும் வேற. ஆமாம், நானும் தான் முத்துமாரி காப்பு கட்டுவேன். சரி, பங்குனி முடிஞ்சிருட்டோம். சித்திரை மாதம் சித்திரையில தான் நம்ம அழகர் ஆற்றுல இறங்குவாங்கல்ல, வரதமா இருப்போம்ல, கவுச்சி சாப்பிட மாட்டோம்ல. சரி, வையாசியில தான் நம்ம குலசாமி கோயிலுக்கு நான் பால் கூட எடுப்பேன்ல. ஆணில தான். ஏங்க நீங்க வேற, ஆணில தான் மறுபடியும் தம்பி பையன் கோயிலுக்கு மாலை போட்டுருவான்ல. எங்க வீட்டுல எங்க அப்பால இருந்து எல்லாரும் மாலை போட்டுருவாங்கல்ல. சரி, ஐயப்பன் கோயிலுக்கு இன்னும் இதை தள்ளி போடக்கூடாது. கல்யாணம் நீ எப்போ சொல்றியா அப்போ வச்சுக்கலாம். ஏங்க ஃபர்ஸ்ட் நைட்டு மட்டும் இன்னைக்கு. ஏங்க மாலை போட்டிருக்கீங்க, நான் சாமிங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், நீங்க மாலை போட்டுருக்கு எனக்கு தெரியும். மாலை கழுத்துல தானே போட்டிருக்கீங்க? ஆமா. அந்த ஏரியா பக்கம் வர மாட்டேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் மேலே அது போயிடும், கீழே அண்டர் கிரவுண்டுக்கு தான் வேலை. நீங்கள் முருகனை நெஞ்சில் நினைக்கிறதோடு வச்சுக்கிறோங்க, அதுக்கு கீழே நான் பார்த்துக்கிறேன் மற்ற வேலையை. மேலே முருகன், கீழே முருகாயி. நான் சொல்கிறேன் கேளுங்க. கரெக்டாக விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம், கும்பத்துக்கு தண்ணி ரெடி பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம இங்கே ரெடி பண்ணணும். என்ன ரெடி பண்ணணும்? அந்த நேரம் தான் வள்ளி நாரதம் தர்க்கம் கடுமையாக இருக்கும். ராஜபாட்டுக்காரப்ப உள்ள படுத்துருப்பார்ல, அவர் ஆயிருக்கு பிறாப்புல தண்ணி பாட்டில் எடுத்துட்டு. ஏங்க நீங்க வேற அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தாத்தா உள்ள வந்து ஃபேனுக்கு வந்து உட்காந்துருப்பார்ல, குருடன் தூங்குனா முழிச்சிருந்தான். அவன் எங்க வந்து உட்கார்ந்தாலும் உண்மைதான். பெட்டி சுரேசன் வெத்தலைவோட உள்ள வருவாங்கல்ல, வெத்தலை பாக்க சாப்பிட 2 கவுளி வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கேயே மென்னுக்கிட்டு இருக்கேன், உள்ள வர மாட்டாப்ல. உள்ள அப்பா வார பிடிக்க வருவாங்கல்ல, விரதம் கட்டி எடுத்துக்கிட்டு. வாரெல்லாம் பிடிச்சிருக்கேன். வேணா டேபிள் வசதியா இருக்கு, அந்த பக்கம் திருப்பி உட்காந்து பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டேன். நீங்க வேற அப்பா சீனு மாத்தணும், டீ குடிப்பாருல அப்பா. கரணை சீன் மாற்ற மாட்டேன். ஏன் நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவன் சீன் மாற்ற மாட்டேன். என் அம்பாள் வீடியோக்கார் உள்ளதானே படுத்துருப்பாப்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் லைட்டாக காத்தாடி திருப்பி வச்சோம்னாக்கா செல்ல பார்த்த மேனைக்கு தூங்குவாப்புல. நமக்கு பஞ்சாயத்து கிடையாது. இன்னைக்கு நடத்துறேன், நடத்துறேன். இன்னைக்கு என் காம களியாட்டுங்க, அதுல நீ துணையா வந்து என்னுடைய விளையாட்டுக்கு ஈடுபடு. அதுல நீ பாஸ் ஆகுற. என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும், தாலி கட்டுவேன். ஐயோ, அப்ப என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதான். என்னங்க சொல்றீங்க? வேறால மாத்திடுவேன். என்னங்க? என்னுடைய 64 டைப் யாங்க ராஜா அழுகிறீங்க? எதுக்கு ராஜா அழுகிறீங்க? தெய்வம் துணை இருக்கும் நம்புறேன். நீ செய்யறதுக்கு எதுக்கு தெய்வம் துணை இருக்குது? அந்த 150 மாத்திரம் எனக்கு வாங்கடா. இன்னைக்கு நீ அதுல டெஸ்ட்ல பாஸ் ஆனீனா தான் உனக்கு தாலி, இல்லைன்னா முடிஞ்சது ஜோலி. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. நல்ல வாக்கு சொல்லி தலை. இந்த ஆட்டம் ஆடுது, நீ ஃபெயில் ஆயிருவையா? எப்படி பாஸ் ஆவீங்க? நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 ஆமா வா பேசுற அம்புட்டு ஃப்ராட் தானா. ஓகே, நீ எப்ப சொல்றியோ அப்ப பிரச்சனை வச்சுக்கோ. இப்ப வேணாம், கிளம்பு. இல்ல, நான் பிரச்சனைக்கு நல்ல மூடோட தான் இருக்கேன். வா போலாம். அப்படியெல்லாம் இல்ல, நீ இடுப்பு கீழே தானே வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்க. வாயா போலாம். உனக்கு என்னையா பிரச்சனை? கட்லு, மெத்த, பாலு, பழம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி என்ன? கட்லு இருக்கா? கட்லு இருக்கு, மெத்த இருக்கு, மெத்த இருக்கு, பால் இருக்கு. எனக்கு டைல்ஸ் ஒத்துக்கு, அது வழுக்கும். அதுக்காக உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லியா? ஆமா, பால் இருக்கு, பழம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? போதும், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் ரெடி. வா போலாம். அந்த முருகனை ஆண்டி குளத்துல பார்க்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. நான் சொல்றேன், நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்ட. பால் பழம் ரெடி பண்ணலாம், கட்லு மெத்த ரெடி பண்ணலாம். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு பாரு, மாசம் கணக்கானால் ஆகலாம், வார கணக்கானால் ஆகலாம். தக்கி முக்கியம் சொல்லும் போதே நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். இனிமே அந்த பட்டம் எனக்கு கிடைக்காது.